2018 லோக்சபா எலெக்ஷன் ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஆந்திராவில் நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு. இந்த வாக்குப்பதிவுல பல இடங்கள்ல அங்க கலவரம் நடந்திருக்கு, சில கொலைகள் கூட நடந்திருக்கு. அதெல்லாம் செய்தியில வந்துட்டு இருக்கு. தமிழகத்துல வருகின்ற 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற போது இதுக்கு நடுவுல இருக்கிற கொஞ்ச நாள்ல வந்துட்டு எல்லாருமே எப்படியாவது வந்துட்டு ஓட்டுக்களை மக்களிடம் சேகரிக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான பிரச்சாரங்களை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் அதிகபட்சமாக சினிமா பாணியில வந்துட்டு அதிகமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. பயங்கரமான டைலாக் பேசுறது, இப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கூட என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல அவரே நடிச்சிருக்காரு. ஸோ அதில் ரொம்பவே கோவமா பேசுகிற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதில் வந்துட்டு மு.க. ஸ்டாலின், மோடி, அதுக்கப்புறமா எச்.ராஜா, எடப்பாடி, இபிஎஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பேசுகிறப்ப வந்துட்டு திடீர்னு எச்.ராஜா பேசும்போது ரிமோட்டை தூக்கி அடிச்சு டிவியவே உடைச்சிடுறாருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு க்ளோஸ்அப்ல வச்சு பேசுறாரு. முடிவு பண்ணிட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல் பண்ணாங்களே அவங்களுக்கா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு நாட்டையே குழி தோண்டி புடைச்சாங்களே அவங்களுக்கா, 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லி நிலத்தை அபகரிச்சாங்களே அவங்களுக்கா, அப்ப இல்லைன்னா நாட்டையே வந்துட்டு நிர்வாணமாக்கி தலைக்குழிய வச்சாங்களே அவங்களுக்கா, கார்பரேட் கைக்கூலியா மாறி போராடின நம்மையிலே வந்துட்டு சுட்டு தள்ளினாங்களே இவங்களுக்கா, யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டாரு. இதுக்கு நடுவில் வந்துட்டு நீ என்ன சொல்ற, எனக்கே நல்லா தெரியும், என் அம்மா அப்பா சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றீங்களா? ஆமா, அவங்க சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். நீட்டுக்காக வந்துட்டு இறந்தாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட கேட்டு அவங்க யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாட்டை ஆள தகுதி இல்லாத இந்த நாட்டில் அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்களில் ஒருத்தனா கேட்கிறேன், யாருக்கு ஓட்டு போட போறீங்க? வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தலையை குனிஞ்சிடாதீங்க, நிமிர்ந்து நின்று ஓட்டு போடுங்க. அதுதான் வந்துட்டு வெற்றி களம் காணும் நாள், நாங்களும் வந்துட்டு வெற்றி பெறும் நாள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிவித்திருக்காரு. அதாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த வீடியோல முழுக்க முழுக்க இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.